அனைவருக்கும் இனிய வணக்கம். நமது பாரத தேசத்தினுடைய பட்ஜெட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி நமது நிதி மந்திரி திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். 11 மணிக்கு ஆரம்பித்த பட்ஜெட் ஒரு 12:40 வரை அவங்க அதனுடைய ஒவ்வொரு பகுதியாக ப்ரொசீட் செஞ்சாங்க. பட்ஜெட் எப்படி ஸ்ட்ரக்சர் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, முக்கியமான சில ஏரியாஸில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக. அதாவது நம்ம உலகம் ரொம்ப ஒரு அன்ஸ்டேபிளான அதாவது ஒரு நிச்சயத்தன்மை அற்ற விஷயங்கள் நோக்கி போயிட்டுருக்கு. அதாவது அன்றாடம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் சில பிரச்சனைகள். ஏன்னா இன்றைக்கி நம்ம யாருமே ஐசோலேட்டடாக இருக்க போகிறதில்ல. தனிப்பட்ட முறையில் நம்ம தனியாக விலகி இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாலும் நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர் மாதிரி இடங்களில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் யூரோப், அமெரிக்காவுக்கு போகுது. கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து ஃபிஷரிஸு, மீன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகுது. வெளிநாட்டிலேருந்து வர விஷயங்களை வச்சு நம்ம இம்போர்ட் பண்ணுற இதை வச்சு நம்ம இங்கே தயாரிக்கிறோம். அதனால் இட்ஸ் அன் இன்டர் கனெக்டட் வேர்ல்டு. ஸ்ட்ராங்காக எல்லா இடமும் ஒன்றோட ஒன்று தொடர்பாக இருக்குது. அதனால் உலகத்தில் எங்கே எந்த டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டாலும் அது இன்னொரு இடத்த பாதிக்கக்கூடிய மாதிரி இடத்துல தான் நம்ம இன்டர் கனெக்டட் ஆகிட்டோம். ஸோ அதனால் வரப்போகிற காலங்கள் கடந்த 1-2 வருடங்களே நிறைய இடங்களில் போர், சண்டை சச்சரவு இப்படி தான் போயிட்டுருக்கு. அடுத்து வரப்போகிற சில வருஷங்களும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா the world is moving from a unipolar to a multipolar structure. ஓகே, ஸோ இப்போ அதனால் நம்மளுடைய பிளான்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்மளுடைய தேசத்தோட நலன், நம்மளுடைய தேசத்துடைய இதை இப்போ எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, மக்களுடைய பாதுகாப்பு, மக்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத நம்ம கணக்கில் வச்சு தான் நம்ம பட்ஜெட் போட முடியும். ஸோ பட்ஜெட்டில் நமக்கு இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம 3 பாதங்களாக பிரித்தாங்க அவங்க. நம்ம நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சியை முன்னேற்றணும். அதுக்கு நம்ம என்னென்ன செய்யறது. 2வது, ஒரு சராசரி மனிதனுடைய குறிக்கோள்கள், தேவைகள், அவர்களுடைய இன்கம் எர்னிங் கெப்பாசிட்டி, இதை எப்படி ஒசத்துறது. 3வது, ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு சமூகமும், ஒவ்வொரு இடமும், ரீஜன், ஒவ்வொரு செக்டார், இவங்க எல்லாருக்கும் வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை எப்படி அவங்க அதை வேணும்னா உபயோகப்படுத்திக்கலாங்கிற நிலைமையில எப்படி வைக்கிறது. ஓகே, ஸோ நம்ம பட்ஜெட் 6 இடங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணிச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு பயோஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு மருந்து சம்பந்தப்பட்டது. நாளாக எல்லாருக்கும் எல்லா மருந்துகளும் சீப்பாக கிடைக்கணும். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடியது மெடிக்கல் கேர். அதனால இதை நம்ம மருந்து தயாரிப்பதுக்கு ரிசர்ச் ரொம்ப முக்கியம். ஆய்வுகள் செஞ்சு தான் அதை நம்ம செய்ய முடியும். அந்த ஆய்வுக்கான எல்லா கெப்பாசிட்டியும் இந்தியாவில் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் இன்டென்சிவாக எப்படி போகிறது. ஸோ பயோஃபார்மா சக்தி அப்படின்னு ஒன்றத்தை நம்ம பண்ணுறோம். இன்னொன்று, எல்லாமே எலக்ட்ரானிக் மயமாயிட்டு இருக்கு. ஸோ எலக்ட்ரானிக் மயமாயிட்டு இருக்கும்போது நம்ம செல்ஃபோன்லேருந்து ஆரம்பித்து காரு, ஒவ்வொரு உபகரணம் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த செமிகண்டக்டர் சிப்ஸுங்கிறது ஒரு முக்கியமான போர்ஷனாக இருக்குது. ஸோ இந்த செமிகண்டக்டர் தடைபடாமல் நம்மளுடைய தேசத்துக்கு கிடைக்கிறதுக்கு முன்னால் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நம்மளே பெரிய அளவில் இந்தியா ஃபுல்லாக செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்கோம். அது சம்பந்தமான ஆய்வுகள் என்ன, அது சம்பந்தமான மிஷினரி எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு செமிகண்டக்டர் மிஷன். அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், அந்த எலக்ட்ரானிக் பொருட்களையும் நம்மளே தயாரிக்கணும். வெளியிலேருந்து எதுவும் இம்போர்ட் பண்ண வேண்டிய தேவையில்லாமல் நம்மளே தயாரிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு 40,000 கோடி ரூபா ஒதுக்கி இருக்கிறது. இன்னொன்று, தாதுகள், மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, ஒரிசா இந்த மாதிரி இடங்கள்ல முக்கியமான மினரல்ஸ் கிடைக்குது. மெக்னீஷியம், பாக்சைட்டு, லித்தியம், இந்த மாதிரி இன்றைய தேவைகளுக்கு ஏற்ற மினரல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த ரேர் எர்த் ப்ரோக்ராம் என்பது எப்படி நம்ம இந்த ரேர் எர்த்ஸ், அதாவது அதிகம் கிடைக்காத இந்த தாதுக்களை எப்படி நம்ம உபயோகப்படுத்திக்கிறதுங்கிறதுக்கு தேவையான அது சம்பந்தப்பட்ட சௌரியங்களை நம்ம பண்ணி கொடுக்கறது ஒரு போர்ஷன். கெமிக்கல் பார்க்கு, மிஷினரி எப்படி தயார் பண்றது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை
ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து டீல் பண்ணுறாங்க. ஒரு டெக்ஸ்டைல் செக்டர், ஒரு டெக்ஸ்டைல் நம்ம தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு டெக்ஸ்டைல் ரொம்ப முக்கியம். திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், அந்த பெரிய ரீஜன் ஃபுல்லாக டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு. இந்த டெக்ஸ்டைல்ஸில் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு நேஷனல் ஃபைபர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பண்ணுறாங்க. அதில் வந்து வேலை செய்யறதுக்கு வந்து அந்த ட்ரெடிஷ்னலான மெத்தடில் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு எலக்ட்ரானிக் யுகத்தில் இன்னும் மாடர்ன் மெத்தட்ஸ் பண்ணணும்னா அவங்க வந்து புதிய உபகரணங்கள், புதிய மிஷினரி வாங்கறதுக்கான தேவைகள், அங்கே வேலை பார்க்குற மக்களுக்கு அது சம்பந்தப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள். ஓகே, ஹேண்ட்லூம் செக்டர், கைத்தறி சம்பந்தப்பட்ட துணிகள். இந்த கைத்தறி துணிகளுக்கு வந்து அங்கே இருக்க நெசவாளர்களுக்கும் அந்த ஆர்டிசான்ஸுக்கும் அவங்கள வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கான இனிஷியேட்டிவ். இதை தவிர நம்மளுடைய டெக்ஸ்டைல்ஸ் சொல்லுவாங்க. அந்த டெக்ஸ்டைல்ஸ் வந்து உலகளாவிய இடங்கள் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு டெக்ஸ் எக்கோ இனிஷியேட்டிவ்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த முக்கியமான சில இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் பண்ணுறோம். இதை தவிர இந்தியா ஃபுல்லாக அவங்க 200 ட்ரெடிஷ்னல் தொழில்கள் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரீஸ், ட்ரெடிஷ்னல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னு சொல்லுவோம், லிகசி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். ரொம்ப வருஷமாக இருக்கு இந்த தொழில்கள். இந்த தொழில்கள் நெளிஞ்சு போகாமல் இன்றைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து அவங்களை வளர்க்கறதுக்கான லிகசி இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸை நம்ம எப்படி டெவலப் பண்ணுறோங்கிறது ஒன்று. அது பட்ஜெட்டில் சொன்னாங்க. அப்புறம் சிறு குறு நிறுவனங்கள். சிறு குறு நிறுவனங்கள் தான் வந்து ஒரு தேசத்தினுடைய முதுகெலும்பு. இந்த சிறு குறு நிறுவனங்கள் வளர்றதுக்கு என்ன செய்யணும்? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்இ growth ஃபண்ட், அவங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா ஒரு 10,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. கவர்மெண்ட்டே வந்து அந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்கள முன்னுக்கு கொண்டு வரா மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 கோடிக்கு ஒரு ஃபண்டு. அவங்க சப்ளை பண்ணுற கம்பெனிலேருந்து அவங்களுக்கு பேமெண்ட் சீக்கிரமாக வரணும், பேமெண்ட் வராமல் இழுத்தடிக்க கூடாது. ஏன்னா சிறு குறு நிறுவனங்கள் பை நேச்சர் அவங்களுடைய சின்ன நிறுவனங்கள், அதனால எல்லா இடத்துலையும் அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்காக பேசி பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப் அவங்களுக்கு இருக்காதுங்கிறனால கவர்மெண்ட் ட்ரெட்ஸ்ன்னு ஒரு சிஸ்டத்தை முன்னாலே கொண்டு வந்துச்சு. அதாவது நம்ம சப்ளை பண்ணுற பொருளுக்கு இம்மிடியட்டாக ஓரளவுக்கு நமக்கு வந்து பணம் வந்து சேர்ற மாதிரி அந்த ட்ரெட்ஸ் சிஸ்டம் வந்து இனிமேல் எல்லா சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரி அண்டர்டேக்கிங் சொல்லிட்டு கவர்மெண்ட்டினுடைய அரசு நிறுவனங்கள், மத்திய அரசுடைய நிறுவனங்கள் எல்லாமே அந்த ட்ரெட்ஸ் சிஸ்டம் வந்து அடாப்ட் பண்ணணும். அந்த ட்ரெட்ஸ் சிஸ்டம் கீழ் அது சிஸ்டம் கீழே இவங்க பொருட்களை சப்ளை பண்ணும் பொழுது அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து பேமெண்ட் கிடைக்கணும். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பலவித ரோடு, இந்த மாதிரி போர்ட்ஸு, இந்த மாதிரி விஷயங்களுக்கான இனிஷியேட்டிவ் சொன்னாங்க. ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ், தமிழ்நாட்டுக்கு 2 முக்கியமான காரிடார்ஸ் அந்த இது நமக்கு வந்து சேர்ற மாதிரி. ஹைதராபாத் சென்னை, சென்னை பெங்களூர், மொத்தம் 7 சொல்லியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. அதில் 2 வந்து சென்னை ரிலேட்டடாக வருது. இப்போ இன்னொரு இதில் வந்து அடுத்தது வந்து மக்களுக்கான அந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி நடக்கிற வளர்ச்சியில் எல்லாரும் பங்கு கொண்டு எல்லாருக்கும் அதில் வாய்ப்புகள் வரா மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஹெச்பி என்று சொல்லக்கூடிய அலைடு ஹெல்த் ப்ரொஃபஷனல், மருத்துவத்துறை சார்ந்த வேலைகளுக்கு தன்னை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு மக்களுக்கான வாய்ப்பு. இது கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ப்ரொஃபஷனல்ஸ் இந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. 1.5 லட்சம் கேர் கிவர்ஸ், என்ன வயசானவங்களாக இருக்கட்டும், இல்லைனா வந்து பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களை பார்த்துக்கிறதுக்கான கேர் கிவர்னு சொல்லிட்டு ஒரு வேலை இன்னைக்கு நிறைய இடத்துல இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயசானவங்க இல்லை பேஷண்ட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, வீட்டில் வச்சு பார்க்குறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கேர் கிவர்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அது இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பாக இருக்குது. அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு பேஷண்ட்டை எப்படி வந்து பார்த்துக்கிறது, அவங்களுக்கு தேவையான சேவைகளை சுசுரூஷையில் எப்படி செய்யறது, அப்படிங்கிறதுக்கு ஹெல்த் ப்ரொஃபஷனல் தயார் பண்ணிக்கிறதுக்காக அது ஒரு 1.5 லட்சம் பேர் தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் 5 ரீஜனல் மெடிக்கல் ஹப், அந்த இடத்துல ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும், அந்த மாதிரி முக்கியமான 5 ரீஜனல் மெடிக்கல் ஹப்பை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்புறம் 3 ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா. ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ் தான் இருக்கணுமா? அப்போ நம்மளுடைய சித்த மருத்துவம், நம்மளுடைய ஆயுர்வேத மருத்துவம், நம்மளுடைய யுனானி மருத்துவங்கள், இதனுடைய பாரம்பரியமாக அதில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா வந்து 3 செட்டப் பண்ணுறாங்க. ஸோ கல்வியில் வந்து யூனிவர்சிட்டி டவுன்ஷிப்பு,
ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய வந்து ஸ்போர்ட்ஸில் முன்னேற்றங்கள், மக்களுக்கு இன்னும் அந்த கேலோ இந்தியா அப்படிங்கிறது கீழே வந்து நிறைய காம்படிஷன்ஸு, ட்ரைனிங் கிரவுண்ட்ஸு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏற்பாடுகள் நடக்குது. ஸோ இனி டூரிசம் வந்து ஒரு முக்கியமான தொழில். தமிழ்நாடு வந்து டூரிசம் இன்கம், நிறைய டூரிசம் இன்கம் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது. எவ்வளவோ டூரிசம் பீப்புள் இங்கே வராங்க. ஸோ டோட்டலாக ஒரு 10,000 கைடை எப்படி வந்து தயார் பண்ணுறது? முக்கியமான 20 டூரிஸ்ட் சைட்டுக்கு ஒரு அந்த இடத்துல கைடுங்கிறவங்க ஒரு இடத்தினுடைய முக்கியத்துவம், ஒரு இடத்தினுடைய சரித்திரம், அந்த இடத்துல எவ்வளோ முக்கியமான சிற்பங்கள், அந்த இடத்துல காட்சி பொருட்கள் இருக்கு, இந்த மாதிரி சொல்லக்கூடிய பீப்புள் இருந்தால் அதை போய் பார்க்குறவங்க அதை இன்னும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு 10,000 கைடுக்கு வந்து ஒரு 12 வார கோர்ஸ் வந்து தயார் பண்ணுறாங்க. ஸோ 15 தொன்மை வாய்ந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் முதற்கொண்டு 15 முக்கியமான ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஃபிஷரி சைடு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1076 கிலோமீட்டருக்கு வந்து கடற்கரை இருக்கு. இதில் அதனால மீன் வளம் சார்ந்த தொழில்கள்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டினுடைய எக்கானமியில் ஒரு முக்கியமான பார்ட்டு. ஸோ மொத்தம் 500 ரிசர்வாயர், அம்ரிட் சரோவர்ஸ் சொல்லிட்டு டெவலப் பண்ணுறாங்க. சில எக்கனாமிக் ஜோன் இல்லை வந்து டியூட்டி ஃப்ரீ ஃபிஷிங் அதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இன்னொன்று கோகோனட் ப்ரமோஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இந்த பட்ஜெட்டில் வந்திருக்கு. ஒரு தென்னை மரம் வந்து ஒரு பர்டிகுலர் வருஷத்துக்கு அப்புறம் அது முன்ன மாதிரி அவ்வளவு தேங்காய்கள் கொடுக்காது. ஸோ அப்போ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும் பொழுது அந்த விவசாயிக்கு என்ன இன்கம் கிடைக்க போகுது? ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், நிறைய விளைச்சல கிடைக்கக்கூடிய தென்னை மரங்களை போட்டு பழைய மரங்களை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கான சப்போர்ட், அது ஒரு ப்ரோக்ராம்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இன்னொன்று முந்திரி நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான இடங்கள்ல அரியலூர் மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில், இன்னும் சில டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்திரி தோட்டங்கள் நிறைய இருக்கும். ஸோ ரா கேஷ்யூ அண்ட் கொக்கோவா இது ரெண்டும் இதை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கான சில ஸ்கீம்ஸ் சொல்கிறாங்க. இதை வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு கொண்டு பண்ணுறதுக்கு, நம்ம இந்தியாவிலேருந்து வருதுங்கிற பிராண்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு அதுக்கான முயற்சிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ செல்ஃப் ஹெல்ப் குரூப்புங்கிறது வந்து இந்திய எக்கனாமிக் சிஸ்டமில் ரொம்ப ஒரு முக்கியமான சிஸ்டமாக இருக்குது. ஸோ அதில் வந்து பெண்கள் அதில் முக்கியமான பார்ட் வகிக்கிறாங்க. அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கிறவங்க தயார் பண்ணுற ஐட்டத்தை அவங்களே விற்கிற மாதிரி, ஷீ மார்ட் என்று சொல்லக்கூடிய அவங்களே விற்கிற மாதிரி. ஏன்னா மார்க்கெட்டிங்கான ஒரு சப்போர்ட் இல்லாமல் அவங்க யாரோ ஒருத்தருக்கு விற்கிறாங்க, கடைசியில் பலன் வந்து விற்கிறவங்களுக்கு போய் சேருது. இவங்களுக்கு வந்து இவங்களே அந்த ஷீ மார்ட் செட்டப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். அப்புறம் பெண் தொழில் முனைவோருக்கான 2 கோடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைமாக பெண் தொழில் முனைவோர் வரதுக்கான சௌகரியங்கள். ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர் ஸ்கீமில் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் பெண்களுக்கு ஒதுக்குற மாதிரி பிளான்ஸு. ஸ்டெம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லுவாங்க நாளைக்கு வந்து முக்கியமாக வந்து சயின்ஸ், டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ஸ் வந்து பண்ணுறது. கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங். இன்னைக்கு இப்போ நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கண்டெய்னரில் பொருட்கள் வச்சு அதுதான் ஹார்பருக்கு போயிட்டு அங்கே இருக்க துறைமுகத்துலேருந்து கிளம்பும். அந்த கண்டெய்னர் நமக்கு வெளிநாட்டிலேருந்து வரதுக்கான தேவை தான் ரொம்ப நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய்க்கு ஒரு நம்ம இந்தியாவுக்குள்ள கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் ஒன்று போடுறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி போர்ட்ஸ் இருக்கு. அதுக்கு முக்கியமாக பிரயோஜனப்படும். இதை தயாரிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இன்ஜினியரிங் ஹப்ஸ் இருக்கு. திருச்சி, கோயம்புத்தூர், ஹொசூர், இந்த மாதிரி இடங்கள் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கம்பெனிக்கு இது மிகப்பெரிய வளத்தை கொடுக்கும். இது போல இன்னும் நிறைய பேசலாம். பட் இது ஒரு ஓவரால் பிக்சர் வந்து நம்ம கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஒரு ஃபார்மர்ஸுக்கானதுல வந்து நிறைய பெனிஃபிட்ஸ், விமனுக்கானது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது, நிறைய அவங்களுடைய யூனிவர்சிட்டிக்கான ஸ்காலர்ஷிப், சிறு குறு தொழில்களுக்கானதுன்னு சொல்லிட்டு எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியும் கவர் பண்ற மாதிரி இது ரொம்ப ஒரு முன்னோக்கி நம்ம பாரத தேசத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் இது அமைகிறது. ஸோ இது வந்து ஆபரேஷனுக்கு வரும்பொழுது பழசோட சேர்ந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இன்னும் பல்வேறு வளங்களையும் இந்த தேசமும் அதனுடைய குடிமக்களுமான நமக்கு வந்து சேரும் என்று கூறி முடித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ.